இந்த சாப்டரில் இன்டர்நெட் பேங்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இன்டர்நெட் மூலியமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணலாம், ஸோ என்னென்ன வசதியெல்லாம் அதில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இதுக்கும் எந்த பேங்க்குக்கு நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்கோட வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி நான் ஸ்டார்ட் மெனுவில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் கூகுள் குரோம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கூகுள் குரோமில் உங்களோட வெப்சைட், ஸோ எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கோட வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்னன்னு போட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா வரிசையாக பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த பேங்க்கில் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கோட வெப்சைட்டை அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் சிட்டி யூனியன் பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக சிட்டி யூனியன் பேங்க் டைப் பண்ணிக்கலாம். இல்லை சிட்டி யூனியன் பேங்கோட ஆன்லைன் இதெல்லாம் டைப் பண்ணிக்க முடியும். சியூபி ஆன்லைன், சிட்டி யூனியன் பேங்க் ஆன்லைன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பேங்க் இருக்கோ அந்த பேங்கை நீங்கள் டைப் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ என்டர். இதில் வெல்கம் டு ஆன்லைன் CUB.net, அதாவது சிட்டி யூனியன் பேங்க் இன்டர்நெட் பேங்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் சிட்டி யூனியன் பேங்க் அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா www.cityunionbank.com அப்படிங்கிறத டேரக்ட் வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த செகண்டாக உள்ள ஆப்ஷனை சேவ் பண்ணுங்கள். உங்களோட சிட்டி யூனியன் பேங்கோட வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஹோம், அபவுட் அஸ், பாலிசிஸ், கான்டாக்ட் அஸ், சைட் நேம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் பேங்கிங், கார்பரேட் பேங்கிங்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், பர்சனல் பேங்கிங்னா என்ன, கார்பரேட் பேங்கிங்னா என்ன? ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது பேர் பர்சனல் பேங்கிங். ஸோ ஒரு கம்பெனி நேமை வச்சு நீங்கள் இந்த பேங்கிங்கை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது பேர் கார்பரேட் பேங்கிங். ஸோ இந்த பர்சனல் பேங்கிங், கார்பரேட் பேங்கிங் எல்லாமே நெட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்கள் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே இன்டர்நெட் பேங்கிங் வேணும்னு நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போது நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கு அப்ளை பண்ணலை, ஸோ தனியாக போய் நீங்கள் எழுதி கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நெட் பேங்கிங்னாலே உங்கள் டைரக்ட் பிரான்ச், ஸோ எந்த பிரான்ச்சில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் போய் தான் இன்டர்நெட் பேங்கிங் உள்ள அப்ளிகேஷன் நீங்கள் பெற முடியும். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் உள்ள அப்ளிகேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் அது பர்சனல் பேங்கிங் உள்ளதா கார்பரேட் பேங்கிங் உள்ளான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு பர்சன் உங்கள் நேமில் எடுத்திருந்தால் அது பர்சனல் பேங்கிங், இல்லை நீங்கள் வச்சுக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இல்லை ஒரு கம்பெனி பேரில் எடுத்திருந்தால் அது பேர் கார்பரேட் பேங்கிங்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. டெபாசிட், லோன் ஆன்லைன், பிரான்ச்சஸ், ஏடிஎம் லொக்கேட்டர், கால்குலேட்டர்ஸ், டெமோஸ். ஸோ பக்கத்தில் ஏடிஎம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ திடீர்னு ஒரு ஏடிஎம்மில் நீங்கள் அமௌண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஏடிஎம் தேடி அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த சிட்டி யூனியன் பேங்க் ஏடிஎம் டேரெக்டாக ஏடிஎம் லொக்கேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஏடிஎம் லொக்கேட்டரை நீங்கள் தேடும் போது உங்களோட லொக்கேஷனை சர்ச் பண்ணிவிட்டு இதுக்கு நியரஸ்ட்டாக உள்ள ஏடிஎம் மட்டும் அது சர்ச் பண்ணி கொடுக்கும். பக்கத்தில் உள்ளது பிரான்ச் அப்படிங்கிறது, இல்லை நீங்கள் ஒரு பணம் போடணும் அப்படின்னா அந்த பிரான்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள கால்குலேட்டர்ஸ், டெமோஸ் எல்லாமே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்தது பர்சனல் பேங்க்காண்டி. ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்தீங்கன்னா அது பர்சனல் பேங்கிங்கிற ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ பர்சனல் பேங்கில் ஓப்பன் பண்ண போகிறேன், லாகின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு க்ரோம் பேஜில் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த க்ரோம் பேஜில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேப்பை ஆன் பண்ண முடியாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான டேப்பை கிளிக் பண்ண புதுசாக நிறையா டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆன்லைன் CUB, இந்த சிட்டி யூனியன் பேங்க் ஓப்பன் பண்ண இந்த டிஃபால்ட்டாக இந்த க்ரோமுக்கு எந்த டேப்பும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதில் இந்த சிட்டி யூனியனோட வெப்சைட் மட்டும்தான் இருக்கும். எதுக்காண்டி இது மாதிரி பண்ணுறாங்கன்னா அதான் இதோட செக்யூரிட்டி. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் எல்லாமே இந்த க்ரோம் அது மாதிரி அட்வான்ஸாக உள்ள வெப்சைட்டில் ரன் ஆகாது. ஸோ இது மாதிரி சிங்கிள் விண்டோ வந்த அப்புறம் தான் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதுலேயும் 2 பேங்கிங் இருக்குது, பர்சனல் நெட் பேங்கிங், கார்பரேட் பேங்கிங். ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தான் எடுக்க போகிறீங்க, அதில் பர்சனல் நெட் பேங்கிங் எடுத்துக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா CUB பில் பேமெண்ட், ஆன்லைன் ஷாப்பிங், TNB பில் பேமெண்ட், CUB மொபைல் பேங்கிங் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களோட அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது எப்படி டேரெக்டாக நீங்கள் பே பண்ணுறது, ஒரு EB பில் எப்படி கட்டுறது. ஸோ அங்கே நெட் பேங்கிங் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இந்த EB பில் எப்படி கட்டுறதுன்னு டேரெக்டாக கிளிக் பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணாலும் உங்கள் EB பில் கட்டுறப்ப அந்த நெட்டை உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ பர்சனல் நெட் பேங்கிங் கிளிக் பண்ணுறேன், அது தனி க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூசர் அக்சஸ்ன்னு போட்டிருக்கு. அடுத்தது யூசர் ஐடி, உங்களோட யூசர் ஐடி என்ன. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே நெட் பேங்கிங் வேணும்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நெட் பேங்கிங் வேணும்னு சொன்ன உடனே உங்கள் நெட் பேங்கிங் யூசர் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்னன்னு தனித்தனி ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூசர் ஐடி எப்பவுமே நம்பரில் தான் இருக்கும், நீங்கள் மாற்றி வச்சாலும் மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் அக்சஸ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற யூசர் ஐடி அவங்க கூட பாஸ்வேர்டு வச்சு தான் உங்களை ஓப்பன் பண்ண முடியும்.
ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் சேஞ்ச் பாஸ்வேர்டு, சேஞ்ச் யூசர் நேம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன உங்கள் யூசர் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த யூசர் ஐடிங்க டைப் பண்ணிங்க. இல்லை புதுசாக நீங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு அது நம்பர் தான் இருக்கும். ஸோ இந்த பேங்க்லேருந்து கொடுத்த யூசர் ஐடி அப்படிங்கிற நம்பரை எங்கே நீங்கள் டைப் பண்ணணும். இல்லை நீங்கள் பேர் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேரை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட யூசர் ஐடி டைப் பண்ணி சப்மிட். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுறப்ப செக்யூர் கீபோர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காண்டி இந்த செக்யூர் கீபோர்டு அப்படின்னா, சில கீபோர்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ண வேர்டெல்லாம் ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அப்படி சேவ் பண்ணி திரும்பி நீங்கள் டைப் பண்ண வேர்டெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஈஸியாக அவங்களோட அக்சஸ் பண்ணி உங்களோட அமௌண்ட் அவங்க எடுத்துகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த செக்யூர் கீபோர்டு இதில் சப்மிட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டெப்பில் உங்களோட ஆட்டோமேட்டிக்காக யூசர் ஐடி இதில் பேஸ்ட் ஆகிருக்கு. உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு என்னவோ அதை டைப் பண்ணிங்க. இதில் நம்பர்ஸும் இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்குற இந்த பாஸ்வேர்டு நம்பர்ஸையும் வச்சுருக்கோம், அதே சேம் டைம் ஆல்ஃபபெட்டையும் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிருந்தீங்கனாலும் அந்த மாற்றின பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அவங்க கொடுத்த ஷீட்டில் உள்ள பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ஷீட்டில் என்ன பாஸ்வேர்டு இருக்குன்னு பாருங்கள், அந்த பாஸ்வேர்டு அப்போயே டைப் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்தா இது ஓப்பன் ஆகும். இந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. ஷேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோட பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ டைப் பண்ணும்போது இந்த செக்யூர் கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாகின். ஸோ லாகின் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும், இல்லைனா இது இன்வாலிட் யூசர்னு வந்துடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணும்போது நெட் பேங்கிங் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் வழியாக பேங்க் உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ எதுவும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இதில் என்ன நீங்கள் ட்ரான்சாக்ஷன் சேஞ்சஸ் பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு அது இன்ஃபர்மேஷனாக பாஸ் ஆகிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் யார் அப்படின்னா மணிகண்டன் எம் இருக்குது. ஸோ அக்கௌண்ட் நம்பர், ஸோ இதான் அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ் SB 1065003. ஸோ இங்கே ஃபுல் டிஜிட்டில் அது இருக்குது. அடுத்தது சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த பிரான்ச் டீட்டெயில்ஸ், ஸோ இந்த அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சு கீழே இயங்குதோ அந்த பிரான்ச் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். பேலன்ஸ், ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ மினி ஸ்டேட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் கடைசியாக பண்ண ஸ்டெப்ஸை இல்லை ப்ராசஸை பார்த்துக்க முடியும். ஸோ ஏடிஎம்மில் நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இங்கேயும் நீங்கள் கடைசியாக பண்ண 21 ப்ராசஸை பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் திரும்பி லாக் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ இல்லை கடைசியாக லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கரண்ட் லாகின், ஸோ இப்போக்கு எப்போ லாகின் பண்ணீங்க, நவம்பர் 3. ஸோ நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஆகிட்டு at 12:47 AM லாகின் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் லாகின் அப்படிங்கிறது நவம்பர் 2. ஸோ எஸ்டர்டே லாகின் பண்ணிங்க. இது மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணீங்க, ஸோ லாஸ்ட் டைம் எப்போ இதை ஓப்பன் பண்ணீங்க, இப்போ எந்த டயத்தில் ஓப்பன் பண்ணீங்கன்னு காமிக்கும். ஸோ இது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எகைன் ஓப்பன் பண்ணும்போது இந்த செக்ஷன் லாஸ்ட் செஷனாகவும் புதுசாக ஓப்பன் பண்ணது உங்களுக்கு கரண்ட் செஷனாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதில் உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இதில் மினி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுறோம். ஸோ இது லோடிங் ஆகி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இது கொடுக்கும். ஸோ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நேம், அடுத்தது பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், அது மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் எல்லாமே இருக்குது. இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு, அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏடிஎம் எடுத்திருக்கீங்க, இல்லை கேஸ் டெபாசிட், ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் செக்கை யூஸ் பண்ணி இதில் டெபிட்டோ இல்லை கிரெடிட்டோ பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இந்த நம்பர்ஸ் வரும். ஸோ டெபிட் அப்படிங்கிறது பணம் நீங்கள் எடுத்தது. ஸோ 500 ரூபீஸ், 1500, 3500, 200 எடுத்துறீங்க. அதுமாதிரி கிரெடிட் அப்படிங்கிறது பணம் போட்டது 7500, இங்கே ஒரு 7500ன்னு தனியாக ஆட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நடந்த 21 ப்ராசஸ் மட்டும் தான் இதில் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 10ஆம் மாதம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் சில ட்ரான்சாக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் மொத்தமாக தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மினி ஸ்டேட்மெண்ட்டில் இந்த அளவு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ 500ல் நீங்கள் டெபிட் பண்ணிருக்கீங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் இருந்திருக்கு, 9718 ரூபா இருந்திருக்கு. அடுத்தது 1500 எடுத்துருக்கீங்க, எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ 200 மெயின்டைன் ஆகிருக்கு. 7500 ஆட் பண்ணியிருக்காங்க. எகெயின் இந்த 7500 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுமாதிரி போட்டதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸ் எவ்வளோதுன்னு தனித்தனியாக உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்க முடியும். இதுலையே இங்கே பார்த்துக்கலாம் இந்த அமௌண்ட் எப்படி எடுத்திருக்காங்க, ஏடிஎம் எடுத்திருக்காங்க, ஸோ எந்த ஏரியாவில் எடுத்திருக்காங்க. அடுத்தது இங்கே டெபிட் 1500, ஸோ ஆன்லைனில் டாடா டோக்கோமோ பே பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் காமிக்குது. ஸோ நீங்கள் பண்ண ஒவ்வொருக்கும் இங்கே டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ ஆன்லைன் நெஃப்ட் யூசர்ஸ் அக்கௌண்ட் நம்பருக்கு 500 ரூபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் போஸ்ட் ஃபீஸ் அப்படின்னு 20 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஏடிஎம்ஐ நீங்கள் ஒரு மந்தில் 5 டைம்ஸுக்கு மேலே வேறு பேங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் சார்ஜ் டீட்டெயில்ஸ் தான் இது போஸ்ட் ஃபீஸ். ஸோ அடுத்தது ஏடிஎம் விட்ரால், ஸோ எந்த ஏரியா, ஸோ கணபதி, கோயம்புத்தூர், ஸோ எந்த ஏரியாவில் எடுத்துருக்கோங்கிற ஏரியா வைஸோ
அது ஏடிஎம்மா, அது பணம் டெபிட் ஆயிருக்கா இல்லை கிரெடிட் ஆயிருக்கான்னு நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதில் இங்கே ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறது மூலியமா இந்த ஸ்டெப் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். அதாவது கீழேருந்து போகிற மாதிரி. ஸோ இதில் ரீசெண்டாக உள்ளது ஃபஸ்ட்டு இருக்கும், உங்களுக்கு கீழேருந்து மேலே வர்ற மாதிரி இருக்கும். எகெயின் ரிவர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு மேலேருந்து கீழே படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதுமாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மினி ஸ்டேட்மெண்ட்டை அப்படி நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்க போயினாலும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ பிரிண்ட்னு செட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரிண்டிங் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ சேஞ்சின் ஆப்ஷன் கொடுத்து இந்த என்ன பிரிண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த பிடிஎஃப், அதாவது அந்த பிரிண்டரோட நேமை செலக்ட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியும். இல்லை ஒரு பிடிஎஃபாக மாற்றினாலும் தனியாக ஒரு பிடிஎஃபாக மாற்றி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுக்கறது மூலியமாக இது பிடிஎஃபாக மாறும். ஸோ ஹோம்னு நீங்கள் பிக் பண்ணால் மட்டும்தான் இந்த சைடில் உள்ள எல்லா ஆப்ஷனும் ஹைலைட் ஆகும். ஸோ எகெயின் ஹோம் பிக் பண்ணுறோம். இதில் அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி, டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அக்கௌண்ட் சம்மரியில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக பிக் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரே லாகின் ஐடியில் நீங்கள் 2-3 அக்கௌண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸாக டிரான்சாக்ஷனை பார்த்துக்க முடியும். ஸோ அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கணும், டிரான்சாக்ஷன் ஃபார், ஸோ எதுக்காண்டி உள்ள டிரான்சாக்ஷன், லாஸ்ட் 21 டிரான்சாக்ஷனா இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபீடாக டுடே டிரான்சாக்ஷனா, ஸோ இன்றைக்கி என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணுனாலும் பார்த்துக்க முடியும். லாஸ்ட் 21. ஸோ நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கும் போதே 21 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஸ்பெசிஃபிக் பீரியட் அப்படிங்கிறது இவள் இந்த டயத்துலேருந்து இந்த டயத்து வரையும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்பெசிஃபிக் பீரியடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் பண்ணால் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் கேட்கும். லாஸ்ட் 21 ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகும், டுடேனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ 3 ஸோ இந்த என்ன டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இந்த டாக்குமெண்ட் டெவலப் ஆகும்போது அது எக்ஸலாக ஆகணுமா இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஆகணுமா, HTML ஃபைலாக இல்லை PDF கேட்கும். ஸோ எந்த வகையாக ஆகணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்லேருந்து மாறப்போகுது. செலக்ட் என்ன மாறப்போகுது, ஒரு PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். உங்கள் டிஸ்பிளே மட்டும் பண்ணட்டுமா இல்லை டவுன்லோட் பண்ண இருக்குது. ஸோ டிஸ்பிளேனா இங்கே மட்டும் காமிக்கும், டவுன்லோட் அப்படிங்கிறது தனி டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கண்டிஷனுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ அக்கௌண்ட் இதான் உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, அதை 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் காமிக்கும். 3ஆம் தேதியிலேருந்து இந்த 3ஆம் தேதி வரையும், அதாவது நீங்கள் சிங்கிள் டே தான் கொடுத்துருக்கீங்க. ஃபார்மட் PDF எஸ். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த PDF உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லோட் ஆகிட்டு ஸோ இந்த PDF ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக பிக் பண்ணுறது மூலியமாகவே அந்த PDF நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த PDF ஓப்பன் ஆகிட்டு இந்த PDFல உங்கள் அக்கௌண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அடுத்தது உங்களோட டிரான்சாக்ஷன். ஸோ நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட். ஸோ இன்றைக்கி என்ன டிரான்சாக்ஷனும் நடக்கலை அப்படிங்கிறதுனால நோ டிரான்சாக்ஷன் ஃபவுண்ட்னு கிரியேட் ஆகிருக்கு. அதுமாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் பீரியட்னு கொடுத்தும் மாற்றிக்க முடியும். இப்போ இந்த நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொருத்தருக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நெட் பேங்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவங்களோட அக்கௌண்ட், ஸோ நீங்கள் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் தேவை. ஸோ அக்கௌண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தேவை. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியாக அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸஸ் அமௌண்ட்டும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குது, ஸோ இந்த நெட் பேங்கிங்கில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு தனி ஆப்ஷனே இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாலே மணி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இங்கே இருக்க ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப அது சிட்டி யூனியன் பேங்காகவும் இருக்கலாம், அது வேறு பேங்காக கூட இருக்கலாம். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர்னு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது இதில் எத்தனை ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் வித் CUP, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வித் சிட்டி யூனியன் பேங்க். இந்த பேங்க்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது வேறு பேங்க், அதர் பேங்க், ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், இல்லை இந்தியன் பேங்காக இருக்கலாம். ஸோ அது மாதிரி பேங்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னா கீழே உள்ள ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் பேங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஆட் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும். ஸோ ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்தெந்த அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள ஆப்ஷன் இந்த வியூ பெனிஃபிஷரிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மெர்ஜ் பெனிஃபிஷரிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் 2 அக்கௌண்ட்ஸை கம்பைன் பண்ணிக்க முடியும். ஸோ அது SI ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது போன்ற சில ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். எப்படி ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வேறு எதுவும் அக்கௌண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் யார் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணுனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே உள்ள வியூ பெனிஃபிட்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு வியூ பெனிஃபிட்ஸ்னு இருக்கும், இல்லைனா பெனிஃபிட்ரி நேம் அப்படின்னு தனியாக கேட்பாங்க. ஸோ உங்கள் பேங்க்கு தகுந்தாப்பில் இது
மாறும். இதில் பார்த்தீங்கன்னா வியூ பெனிஃபிஷரி ஃபார் நெஃப்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெஃப்டி அப்படிங்கிறதா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த நெஃப்டியை யூஸ் பண்ணி தான் உங்களோட அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நெஃப்டியை யாரெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ மதன், ஜெயக்குமார், ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற நிறையா பேரில் இதை ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன காமிக்குது அப்படின்னா பெனிஃபிட்டரி நேம், அதுமாதிரி பெனிஃபிட் நிக் நேம். ஸோ நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு என்னான்னு தெரியறதுக்காண்டி நிக் நேம் கூட வச்சுக்க முடியும். ஸோ அக்கௌண்ட் நம்பர்னா உங்கள் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, அது என்ன பேங்க் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ பிரான்ச், ஸோ அவங்க எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பிரான்ச்சை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பிரான்ச் நேம் கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடுங்கிறது அந்த பேங்க்கு உள்ள ஸ்பெசிஃபிக் கோடு. ஸோ ஒவ்வொரு பேங்குக்கும் தனித்தனியாக ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணும் போதும் கவனிக்கணும். ஸோ அது மாதிரி ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸில் பாருங்கள் ஆக்டிவேட்டட் இருக்கு. மூணாவது உள்ளது மட்டும் பெண்டிங் ஃபார் ஆக்டிவேஷன், ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 hours 29 minutesனு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி 24 hours கழிச்சு தான் அது ஃபுல்லாக ஆட் ஆகும். ஸோ 24 hours முடிஞ்சது எல்லாமே ஆக்டிவேட்னு வந்துடும். 24 hours கழிச்சு ஆக்டிவேட்டட்னு வந்த அப்புறம் நீங்கள் இதை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ பெண்டிங்னா இன்னும் 5 hours இருக்குது இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஸோ ஆக்டிவேட் ஆன அப்புறம் தான் உங்களால் இந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி எப்படி ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படிங்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஆட் பெனிஃபிட்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஆட் பெனிஃபிட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பெனிஃபிட்ஸ்னு ஹெட்டிங் போட்டு ஸோ கீழே வந்து எடுத்துகிட்டு பாருங்கள் சிட்டி யூனியன் பேங்க்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அதர் பேங்க்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதர் பேங்க்ஸ்னு ப்ராக்கெட்டில் நெஃப்டி மூலியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ்னு இதெல்லாம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மெத்தட். ஸோ இது மூலியமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் வித் சியூபி அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கணும். இல்லை வேறு பேங்க் எடுத்துக்க போகிறேன், ஒரு ஸ்டேட் பேங்க்கோ ஒரு இந்தியன் பேங்க்கோ நீங்கள் எடுத்து போனாலும் அது இந்தியன் பேங்க் இதை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ சிட்டி யூனியன் பேங்க்கில் உள்ள ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போங்கனாலும் ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் அந்த பெனிஃபிட்டோட நேம், நிக் நேம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெனிஃபிஷியோட நிக் நேம் என்ன. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வேறு எதுவும் பேர் வச்சுருக்கீங்க, ஸோ இந்த பேர் சொன்னால் தான் அவங்கள நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அந்த பேருங்க கொடுத்துக்கலாம். இப்போ உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் தான் இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வேறு எதுவும் நிக் நேம் வச்சு கூப்பிட்றீங்க, அந்த நிக் நேம் சொன்னால் தான் உங்களுக்கு அவரை தெரியும் அப்படிங்கிறப்ப அந்த நிக் நேமை வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த பேரை பார்த்து தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. அடுத்தது பாருங்கள் பெனிஃபிஷரி 15 digit அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருங்கிறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இந்த 15 digitல உள்ள அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டு கீழே பெனிஃபிஷரி நேம், அவங்களோட நேம் என்ன. ஸோ இந்த நேமை பேங்க் ரெக்கார்டில் என்ன நேமா இருக்கோ அந்த நேமாக டைப் பண்ணணும். ஸோ பேங்கில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேமை இங்கே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அடுத்தது பெனிஃபிஷரி பிரான்ச். ஸோ எந்த பிரான்ச் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த பிரான்ச்சை நீங்கள் கொடுக்கணும். ஸோ பிரான்ச் அப்படிங்கிறதுனால அவரோட பேர், இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பேரை கொடுக்கறது மூலியமாக நீங்கள் இதை ஃபில் பண்ணிட முடியும். அடுத்தது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. ஸோ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு யூஸ் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணும்போது தனித்தனி ஷீட்டில் அது வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக நீங்கள் இப்போ தான் உள்ளே வர்றீங்க அப்படின்னா ஒரு ஷீட்டில் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஷீட்டை நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நம்பர் வித் ஆல்ஃபபெட்ஸோட இருக்கும். அதை இங்கே டைப் பண்ணுறது மூலியமாக அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே வேறு பாஸ்வேர்டு மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணுறது மூலியமாக இதை ஃபில் பண்ணிட முடியும். ஸோ என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு செட் பண்ணிக்கிங்க. அடுத்தது கீழே பாங்க டு நோ யுவர் 15 digit அக்கௌண்ட் நம்பர். ஸோ அக்கௌண்ட் நம்பர் தெரியுமா தெரியாதுன்னு கேட்டுக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா இங்கே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்டில் லோன்ஸ், ஆர்டி, சிஏ அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. சேவிங்ஸ் பேங்க்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்பிஐ அப்படிங்கிறது சேவிங்ஸ் பேங்க். ஸோ நீங்கள் பணம் போட்டு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்க போங்கன்னா சேவிங்ஸ் பேங்க். ஸோ மற்றபடி லோன், ஆர்டி எல்லாம் அது தனித்தனி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது மாதிரி சியூபிலேயே ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த 5 ஆப்ஷனையும் கொடுத்தா போதும். ஸோ இதே வேறு பேங்காக இருக்குது. ஸோ இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், இது மாதிரி நிறையா பேங்குகள் இருக்குது. ஸோ அந்த பேங்க்கில் வேறு பேங்க் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷனை பிக் பண்ணிப்போம். பிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் பேங்க். ஸோ அதர் பேங்க்குக்காண்டி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கேட்டிருக்கு. ஸோ இது 2 செட்டாக நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள 3 ஃபில் பண்ணி உங்களோட ட்ரான்சாக்ஷன் நிறைவேற்றிக்கலாம். ஆர் இந்த கீழே உள்ள செட்டை ஃபில் பண்ணி நிறைவேற்றிக்க முடியும். ஸோ என்ன ஃபஸ்ட்டில் என்ன கேட்குது, நேம் என்ன, உங்கள் பேங்கோட நேம் என்ன, ஸ்டேட் நேம், அடுத்தது பிரான்ச் நேம். இது கொடுக்குறது மூலியமாகவும் நீங்கள் இதை டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோட். சரி இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் எடுத்துங்க. ஸோ ஒவ்வொரு பேங்குக்குமே தனித்தனி ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும். அது எந்த பேங்காக இருந்தாலும் சரி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா எஸ்பிஐன்னு அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் ஆரம்பிக்கும். இந்தியன் பேங்க்
கனரா பேங்க். ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஸோ இந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வச்சு தான் இந்த பேங்க் எந்த பிரான்ச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பெனிஃபிஷரி நிக்நேம். அதே மாதிரி உங்களோட நிக்நேம் யாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு தனி நிக்நேம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நிக்நேம் இங்கே வச்சுக்கலாம். அடுத்தது அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைப் 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிட்டி யூனியன் பேங்க்கில் எப்போவுமே 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஜஸ்ட் சும்மா அக்கௌண்ட் நம்பர்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எத்தனை டிஜிட்டாக வேணாலும் இருக்கலாம், பட் உங்கள் பேங்கை பொறுத்து அந்த டிஜிட் மாறும். ஸோ அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துலையும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறதும் ரெண்டாவது டைப் பண்ணுறதும் சேமாக இருக்கணும். ஸோ சேமாக இருந்தால் மட்டும்தான் இது அக்சஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைப் பண்ணுறது ஒன்றும் ரெண்டாவது டைப் பண்ணுறது ஒன்று நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா இது அக்சஸ் ஆகாது. அந்த ஃபீல்டு உங்களுக்கு எரர் காமிக்கும். அடுத்தது பெனிஃபிஷரி அக்கௌண்ட் டைப். ஸோ இந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட் டைப்பை யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் என்ன டைப்பில் அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ அதை பிக் பண்ணி பார்க்குறோம். என்ன அக்கௌண்ட் இருக்குது? சேவிங்ஸ் பேங்க், கரண்ட் அக்கௌண்ட், ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட், கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட், லோன் அக்கௌண்ட், கார்ட் பேமெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷனை அவர் மெயின்டைன் பண்ணுறாரோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர்கிட்ட கேட்டாலே சொல்லுவார். ஸோ அவங்கள்ட்ட கேட்டால் சேவிங்ஸ் பேங்க் ஜஸ்ட் ஒரு பணம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற அக்கௌண்ட் தான் அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை சேவர்த்திக்கலாம். ஸோ எப்போயுமே அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க. அடுத்தது பெனிஃபிஷரி பிரான்ச். ஸோ அந்த பிரான்ச்சை நீங்கள் டைப் பண்ண கூட அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணிட்டீங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணதுனால இந்த பிரான்ச் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோட் ஆகும். அடுத்தது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறனாலே இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் சொல்லணும். ஸோ இந்த லாகின் ஐடியை போட்டு இந்த லாகினை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் லாகின் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. மற்றபடி உங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட். நெட்டில் ஒரு பேமெண்ட் பில் கட்டுறீங்க. ஸோ போன சாப்டரில் பார்த்தது மாதிரி ஒரு பில் பே பண்ணுறோம், ரீசார்ஜ் பே பண்ணுறோம், அதுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களோட லாகின் பாஸ்வேர்டு. ஸோ எப்போயுமே உங்கள்கிட்ட 2 பாஸ்வேர்டு இருக்கும். நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும், அடுத்தது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. ஸோ இது ரெண்டுமே யார்ட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ ஆட் பெனிஃபிஷரி டு த ஆர்டிஜிஎஸ். ஸோ ஆர்டிஜிஎஸில் இந்த பெனிஃபிட் யார் பண்ணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நெஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆர்டிஹெச்எஸும் ஒரு மெத்தட். ஸோ இது மூலியமாக நீங்கள் நிறைய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே கீழே உங்களுக்கு எல்லாம் தெளிவாக கிரியேட் ஆயிரும். ஸோ இதில் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் இப்போ நான் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதில் எஸ்பிஐ N000563 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பெனிஃபிட்டோட நிக்நேம். ஸோ அவரோட நிக்நேம் என்னன்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிக்நேம் என்ன, சுபாஷ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது அக்கௌண்ட் நம்பர். இவரோட அக்கௌண்ட் நம்பர் என்னாலும் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இங்கே டைப் பண்ண அதே நம்பர் தான் இங்கேயும் டைப் பண்ண போகிறீங்க. அடுத்தது இவர் எந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது அக்கௌண்ட் டைப் என்னன்னு கேட்கும். அது மாதிரி சேவிங்ஸ் பேங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் டைப் உங்களுக்கு மெயின்டைன் ஆயிரும். அடுத்தது பெனிஃபிட்டோட நேம். இவரோட நிக்நேம் தான் நீங்கள் சுபாஷ்னு மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸோ இவருக்கு வேறு பேர் இருக்குது, இல்லை ரெண்டுமே சேம்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த நேமையும் டைப் பண்ணிக்கலாம். சுபாஷ் குமார்னு டைப் பண்ணி கீழே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெனிஃபிட் பிரான்ச் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு மூலியமாக செட் ஆகிட்டு அடுத்து உங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ணலாம். ஸோ உங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை டைப் பண்ணிங்க. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டையும் நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதனால் என்னோட பாஸ்வேர்டையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க விரும்பலை. அது மாதிரி யார்ட்டையுமே உங்களோட ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த பெனிஃபிஷரியை நீங்கள் ஆர்டிஜிஎஸ் மெத்தடில் ஆட் பண்ணாலும் இங்கே டிக் பண்ணிவிட்டு சேர்த்துட முடியும். ஸோ இப்போ இங்கே ஆடுன்னு கொடுக்குறது மூலயமா இந்த டீட்டெயில்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பெனிஃபிஷரியாக ஆட் ஆகும். கிளியர்னு கொடுக்குறது மூலயமா இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஃபுல், அதாவது இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதை ஆடுன்னு கொடுக்குறோம். உங்களுக்கு கீழே ப்ளீஸ் வெயிட்னு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். செலக்ட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது ஓனர் தானா இல்லை வேறு யாருமானு கேட்குது. ஸோ இதை ஆட் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் ஆட் பண்ணுறப்ப 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஓடிபி, ஒன்று கிரிட். ஸோ ஓடிபி அப்படிங்கிறது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த நம்பரை நீங்கள் இதை டைப் பண்ணும்போது இது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி உங்கள் நம்பருக்கு சென்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் யுவர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். எதுக்குன்னா இந்த நம்பருக்கு கைண்ட்லி என்டர் த ஓடிபி பிலோ. ஸோ இது மாதிரி டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஓடிபி வந்துச்சோ அதை டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து ஓடிபியை இதில் டைப் பண்ண போகிறோம். ஸோ டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறது மூலயமா இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதில் 4 அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மதன், ஜெயக்குமார், ஜெயபிரகாஷ், கலாவதி 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணி 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி இது பெண்டிங் ப்ராசஸில் இருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னா இது ஆக்டிவேட்னு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் டு சிபி இல்லை ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் பேங்கர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் சிட்டி யூனியன் பேங்க்லேயே பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், இல்லை வேறு பேங்க் பண்ண போகிறீங்கன்னா சியூபி. ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஸோ இது ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் தான். ஸோ கண்டிப்பாக இது ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் பேங்க். ஸோ கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ என்ன கிரியேட் ஆகுது, டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எந்த டைப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த டைப் கேட்குது. ஸோ அந்த டைப் என்ன, ஆர்டிஜிஎஸ், நெஃப்டி, ஐஎம்பிஎஸ் 3 இருக்குது. ஸோ உங்களுக்கு நெஃப்டி மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்டிஜிஎஸ்ங்கிறது நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணும் போதே இல்லை ஆர்டிஜிஎஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருந்தால் மட்டும்தான் அது ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நெஃப்டிங்கிறது அக்கௌண்ட் ஆட் பண்ண எல்லாத்தையும் நெஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட். ஸோ சப்மிட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 3 ஸ்டெப்பாக இது பிரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கேட்கும்னா, எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற போறீங்கன்னு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் ஃப்ரம் அக்கௌண்ட், அடுத்தது செலக்ட் பெனிஃபிட் அக்கௌண்ட். ஸோ செலக்ட் பெனிஃபிட்டில் 3 தான் இருக்குது. பட் அங்கே பார்த்தோம் நம்ம 4 பார்த்தோம். ஏன் ஒன்று வரல அப்படின்னா, அது இன்னும் பெண்டிங் ப்ராசஸில் இருக்குது. உங்களுக்கு இது 3 மட்டும்தான் ஆக்டிவேட்டில் இருந்துச்சு, மற்ற எல்லாமே உங்களுக்கு பெண்டிங் ப்ராசஸில் இருந்திருக்கும். ஸோ அதை பெண்டிங்லேருந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு ஆக்டிவேட்டட்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ எந்த அக்கௌண்ட்லேருந்து மாற போகிறீங்க, இதுதான் உங்களோட அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அமௌண்ட், ஸோ எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது ருபீஸில், அதாவது ஐஎன்ஆர்னா இந்தியன் ருபீஸில் எவ்வளோ அமௌண்ட், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஒரு 10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு 500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் கமிஷன் இருக்குது. ஸோ கமிஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அதிக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஒருவேளை கமிஷன் எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கமிஷன் எடுப்பாங்கன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 10,000க்கு பிக் பண்ணி கால்குலேட் கொடுக்குறேன். கூகுள் குரோமில் தனியாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விண்டோ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கமிஷன் ரேட் எவ்வளோ, கமிஷன் அமௌண்ட் எவ்வளோன்னா 10,000 போட்டிருக்கீங்க, கமிஷன் 0ன்னு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ 10,000 போட்டால் கமிஷன் கிடையாது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்க்கறதுனால இது லேக்ஸ் ஆகும், இது 10 lakhs. ஸோ 10 lakhsக்கு நம்ம கமிஷன் எவ்வளோதுன்னு பார்க்குறோம். ஸோ எவ்வளோ கமிஷன், அதுக்கும் 0 தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 0, 1 crore. ஸோ 1 crore கமிஷன் பார்ப்போம், 0. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, உங்கள் நெஃப்டி மூலியமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதுக்குள்ளே கமிஷன் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ வியூ லிமிட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ வியூ லிமிட்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லிமிட் செட் பண்ணும். ஸோ இப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். இதில் நெஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த நெஃப்டி மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப மினிமம் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் லிமிட் பர் டிரான்சாக்ஷன் 100. அடுத்தது மேக்ஸிமம் லிமிட் பர் டிரான்சாக்ஷன் 5,000. ஸோ மேக்ஸிமம் லிமிட் பர் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு 5 lakhs இருக்குது. அது மாதிரி டிரான்சாக்ஷன் அமௌண்ட் பெர் டே. ஸோ 5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ குளோபல் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் லிமிட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா 30 lakhs இருக்குது. ஸோ இது நெஃப்டியை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி யூனியன் அமௌண்ட். ஸோ சிட்டி யூனியனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது இங்கே உள்ள ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் எவ்வளோ அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மினிமம் சார்ஜ் எவ்வளவு, மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் எவ்வளோதுன்னு எல்லாமே தனியாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கீழே பாருங்கள் 3 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. யூ ஹேவ் ஆல்ரெடி மேட் டிரான்சாக்ஷன் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் 0 ஃபார் அக்கௌண்ட் டைப் எஸ்பி. யூ ஹேவ் ஆல்ரெடி மேட் டிரான்சாக்ஷன் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் 0 ஃபார் டிரான்சாக்ஷன் டைப் நெஃப்டி ட்ரான்ஸ்ஃபர். யூ ஹேவ் ஆல்ரெடி மேட் குளோபல் டிரான்சாக்ஷன் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் 0 ஃபார் டே. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இல்லை ரீமார்க். ஸோ ரீமார்க்ஸ் அப்படிங்கிறது இப்போ யாருக்காவது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது இதில் எழுதிக்க முடியும். ஸோ என்ன ரீசன், இப்போ சப்போஸ் நீங்கள் எதுவும் ஒர்க் கொடுத்துருக்கீங்க, ஸோ அந்த ஜாபுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் தரணும் அப்படின்னாலும் அந்த ஜாபோட பேரை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எந்த பர்பஸுக்காண்டி நீங்கள் இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸ் தான் இங்கே ரிமார்க்ஸ்ன்னு நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்தது செலக்ட் பெனிஃபிட்ரி. ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பெனிஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை அக்கௌண்ட், 3 அக்கௌண்ட். ஸோ ஆக்டிவேட்டாக உள்ள 3 அக்கௌண்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட் மதன், ஜெயக்குமார், கலாவதின்னு 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த ஜெயக்குமாருக்கு தான் நீங்கள் அக்கௌண்ட் பணம் போட போகிறீங்கன்னா ஸோ இது பிக் பண்ணுங்கள், ஜெயக்குமாருக்கு உங்களுக்கு பணம் போட்டுடலாம். ஸோ எதை நீங்கள் பிக் பண்ணி இந்த பாயிண்ட் மாதிரி வருதோ அதுக்கு தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆட் ஆக போகுது. ஸோ இங்கே உள்ள ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட். ஸோ உங்களுக்கு ட்ரான்சாக்ஷனே தனி பாஸ்வேர்ட் இருக்குது, அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் நெஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் சென்ட் மொபைல் நம்பர் இமெயில் இஸ் மேண்டேட்ரி, கைண்ட்லி ரிஜிஸ்டர் வித் த பிரான்ச். ஸோ நெட் பேங்க் யூஸ் பண்ணுறவருக்கு மொபைல் நம்பரும் நெட் பேங்க் உள்ள அந்த இமெயில் ஐடியும் ரொம்ப முக்கியம்.
சப்போஸ் இது 2ம் இல்லைன்னா ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். அதனால நீங்கள் எதுவும் அப்டேஷன் இமெயிலில் எதுவும் அப்டேஷன் நடக்குது, இல்லை மொபைல் நம்பரில் அப்டேஷன் நடக்குதுன்னா மெயின் பிரான்ச்சை போய் தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஓடிபி எல்லாமே எதுக்கு வரும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் வரும். சப்போஸ் ஒரு மொபைல் நம்பரை மிஸ் பண்ணிட்டீங்க, அதே நம்பரில் உங்களுக்கு வேறு சிம் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் வேறு புது நம்பர் வாங்கினதுக்கப்புறம் இப்போ புதுசாக இந்த நம்பர் மாற்றிருக்கேன் அப்படின்னு பேங்க்கில் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அந்த அக்கௌண்ட்டில் இந்த புது நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுமாதிரி நீங்கள் மெயில் ஐடி மாற்றுறீங்கன்னா மெயில் ஐடி நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த மெயில் ஐடியும் இந்த ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க, ட்ரான்சாக்ஷன் பாஸ் தரப்போகிறோம். ட்ரான்சாக்ஷன் பாஸை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும். சப்மிட். ஸோ அடுத்ததாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ ஓடிபி கிரிட். ஸோ 2 மெத்தடில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ எந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நீங்கள் ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த ஓடிபி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அமௌண்ட்டை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர், ஸோ எந்த நம்பரை நீங்கள் மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை எனக்கு டைப் பண்ணால் மட்டும்தான் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ இப்போ இதில் ஓடிபி வேணுமா கிரிட் வேணுமா? ஸோ கிரிட்ங்கிறது இன்னொரு மெத்தட். ஸோ ஓடிபியே வரட்டும் ஃபோன் நம்பருக்கு, அதான் சேஃப்டி அப்படின்னா ஓடிபி கொடுத்தோன்னே உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஓடிபி ஹேஸ் பின் சென்ட், அந்த நம்பருக்கு சென்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன ஓடிபி, ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு என்ன ஓடிபி வருமோ அதை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ ஓடிபி வர்றது நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஓடிபி வந்தோடனே அதில் ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஓடிபியாக ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் இங்கே டைப் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த நம்பர் டைப் பண்ணி இங்கே உள்ள சப்மிட்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா அந்த ஓடிபியை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் டைப் பண்ண ஓடிபியும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்ட ஓடிபியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, அதாவது கன்ஃபர்மேஷன், நெஃப்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ ஃப்ரம் அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட்லேருந்து? உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. டு அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு? இதான் உங்களோட பெனிஃபிட்டரி அக்கௌண்ட் நம்பர். இதை நீங்கள் வேணால் திரும்பி வாட்டி செக் பண்ணிங்க. ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது? இந்தியன் ருபீஸில் 1000 ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அடுத்தது அமௌண்ட் இன் வேர்ட்ஸ். ஸோ அது அந்த அமௌண்ட்டை வேர்ட்ஸில் படிக்கலாலும் வேர்ட்ஸில் சொல்லும். ருபீஸ் 1000 பைசா 0 ஒன்லின்னு காமிச்சிருக்கு. ஸோ ரிமார்க்ஸ் நீங்கள் எதுவும் டைப் பண்ணாதனால அது எம்டி ஸ்பேஸாக இருக்குது. அடுத்தது பெனிஃபிட் நேம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரான்ச் நேம் திருவோணம், ஐஎஃப்எஸ்சி கோடு பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு. ஸோ கமிஷன் 0. ஸோ இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காண்டி எவ்வளோ கமிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கலாம். ஸோ சப்போஸ் கமிஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கமிஷன் வேல்யூ உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுக்குறப்ப இந்த அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ கன்ஃபார்ம்னு இங்கே பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்லேருந்து அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கன்ஃபார்ம். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸ் எவ்வளவு, ஸோ மெயினில் எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு, இப்போக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இங்கே ரிக்வெஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே உள்ள பில் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பில் பேமெண்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் பில் கட்ட இந்த சிட்டி யூனியன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பில் பே பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் செஷன் ஹேஸ் பீன் டைம் அவுட், ப்ளீஸ் கிளிக் ஆன் சியூபி பில் பே எகெயின். ஸோ இந்த செஷன் டைம் அவுட் ஆகிட்டு, ஏன்னா அதிக நேரம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறதுனால இது டைம் அவுட் ஆகிட்டு. ஸோ ஓகே கொடுக்கும்போது புதுசாக நீங்கள் போய் அந்த பில் பேமெண்ட் செட் பண்ணணும். ஸோ டைம் உங்களுக்கு லோடாக லேட்டாக இருந்துச்சுன்னா டைம் அவுட்னு வர்ற மாதிரி இங்கே இது செட் ஆயிரும். ஸோ நெட் பேங்கிங் நீங்கள் அதிக நேரம் ஓப்பன் பண்ணிச்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணிச்சிக்கிறது நோ ப்ராப்ளம். ஸோ அது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த யூஸும் பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஸோ அதுமாதிரி என்கொயரியில் பெண்டிங் பில்ஸ் என்ன இருக்குது, இன்னொரு கிளியரன்ஸ் செக்ஸ் என்ன இருக்குன்னு தனியாக பார்த்துக்கலாம். இல்லை மெசேஜஸ், ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு, அது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னால் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாமே தவிர மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் தான் மாற்ற முடியும். அடுத்தது சேஞ்ச் லாகான் பாஸ்வேர்டு. ஸோ இந்த சேஞ்ச் லாகான் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் லாகினுக்கு சில பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த லாகினை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்குமே பேரில் லாகின் பாஸ்வேர்டோ இல்லை லாகின் ஐடியோ வராது. ஸோ அதை உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக மாற்றுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த பாஸ்வேர்டு அண்ட் யூஸ் ஐடி யூஸ் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பாஸ்வேர்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து சேஞ்ச் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது உங்களோட இந்த தொடர்பு, இந்த நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த விண்டோ எப்படி இருக்குன்னு நீங்கள் தனியாக செட் பண்ணிக்கலாம். அடுத்தது லாகின் ஹிஸ்ட்ரி. லாகின் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போயெல்லாம் லாக் பண்ணீங்க. ஸோ இந்த லாகின் ஹிஸ்ட்ரி 2 இருக்கும். கரண்ட் லாகின் எப்போ, லாஸ்ட் லாகின் எப்போன்னு இருக்கும். இங்கே கடைசியாக உள்ள 6 லாகின் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்போ ஓப்பன் பண்ணீங்க, நவம்பர் 2 ஓப்பன் பண்ணிருக்கீங்க, நவம்பர் 3 4 வாட்டி ஓப்பன் பண்ணிருக்கீங்க. இது கரண்ட் செஷன் அப்படிங்கிறது
இப்போக்கி ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, இதான் அந்த கரண்ட் செக்ஷன். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கவோ, அதை எடிட் பண்ணிக்கவோ முடியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் உங்கள் பாஸ்வேர்டு அண்ட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஸோ ஹோமை பிக் பண்ணும்போது அந்த ஃபுல் டேப் உங்களுக்கு மினிமைஸ் ஆயிரும். மினிமைஸ் ஆகி உங்களோட மெயின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இது மாதிரி நெட் பேங்க் யூஸ் பண்ணி ஈஸியாக ஒரு பில் பே பண்ணிட முடியும். அதுமாதிரி ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பணத்தை வேற ஒருத்தருக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா எந்த எக்ஸஸ் அமௌண்ட்டும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, உங்கள் நெட் பேங்கிங் முடிஞ்சிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே லாக் அவுட். ஸோ கண்டிப்பாக நெட் பேங்கிங் முடிச்சு நீங்கள் லாக் அவுட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ லாக் அவுட்னு கொடுத்துட்டிங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் ஆஃப், தேங்க்யூன்னு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த மெசேஜ் உங்களுக்கு இங்கே தெளிவாக வந்து அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா உங்கள் லாகின் பேஜ் எதில் ஓப்பன் ஆகும்னா தனியாக ஒரு குரோமில் தான், அதாவது டேப் எதுவும் ஓப்பன் பண்ண முடியாத செக்யூர் குரோம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்யூர் குரோம் பேஜுங்கிறது அந்த பேஜில் ஒரே ஒரு வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் எப்போ ஜென்ரேட் ஆகும், அந்த பேஜ் எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன், அதாவது செக்யூர் பேஜ் ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். செக்யூர் பேஜுங்கிறது அது தனி பேஜ். ஸோ அந்த குரோம் பேஜில் நீங்கள் வேறு எந்த டேப்பையும் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. ஸோ இது மாதிரி டேப் ஆப்ஷன்லாம் அதில் இருக்காது. அது மாதிரி இந்த சர்ச் ஆப்ஷன், ஹிஸ்ட்ரி, சேவர்ஸ் எந்த ஆப்ஷனுமே இருக்காது. அந்த பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் இன்டர்நெட் பேங்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டேரக்ட் அந்த பேங்க் வெப்சைட்டுக்கு போய் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லொக்கேட் யுவர் நியரஸ்ட் பிரான்ச். ஸோ பக்கத்தில் எதுவும் பிரான்ச் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பணம் போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள பேங்க்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் சிம்பிள் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சிம்பிள் எதுக்கு அப்படின்னா திஸ் பேஜ் இஸ் ட்ராக்கிங் யுவர் லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு பக்கத்து லொக்கேஷன் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் எந்தெந்த பேங்க் இருக்குது, எங்கெல்லாம் சிட்டி யூனியன் ஏடிஎம் இருக்குன்னு சொல்லும். ஸோ இது சொல்கிறது எல்லாமே சிட்டி யூனியன் ஏடிஎம் மட்டும்தான். பேங்க்ங்கிறது சிட்டி யூனியன் பேங்க் மட்டும்தான். இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இதெல்லாம் உங்களோட ஏடிஎம்ஸ் பேங்க். ஸோ பேங்கை பிக் பண்ணும்போது அதோட அட்ரஸ் உங்களுக்கு மேலே தெளிவாக தெரியும். ஸோ இதெல்லாம் மேப் வரும்போது இந்த ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஸோ பேக் ஸ்பேஸ் வந்துக்கிறேன். ஸோ வேறு எதுவும் நீங்கள் பார்க்கனாலும் பார்த்துக்க முடியும். நியரஸ்ட் ஏடிஎம் பார்த்தாச்சு, அதுமாதிரி நியரஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸும் பார்த்தாச்சு. ஸோ இது மாதிரி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன்லைன் பேங்கிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஆன்லைன் பேங்கிங் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஆன்லைன் ஷாப்பிங், வெரிஃபைடு விசா, மொபைல் பேங்கிங், இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுறது மூலியமாக அதோட பர்பஸ் என்ன, அது எப்படிலாம் நீங்கள் செக்யூர் பண்ணலாங்கிறத ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் பேங்கிங்கில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வேறு பேங்க் எது ஓப்பன் பண்ணுவோம். ஸோ சிட்டி யூனியன் பேங்க்லேயே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வேறு பேங்க் எது ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டேட் பேங்க்கில் இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க் உள்ள வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்தியன் பேங்க், ஸோ இது ஒரு பேங்க்னு இருக்குது. ஸோ இந்த லிங்கை நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் இந்தியன் பேங்கோட வெப்சைட். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது, இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங், இந்தியன் பேங்க் சிங்கப்பூர், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்தியன் பேங்கோட நெட் பேங்க் யூஸ் பண்ண போனால் இதை பிக் பண்ணீங்க. ஸோ இந்தியன் பேங்க் உள்ள நெட் பேங்கிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது நம்ம சிட்டி யூனியன் பார்த்தது மாதிரி இந்தியன் பேங்க் உள்ள நெட் பேங்கிங் சர்வீஸ். ஸோ இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு பர்சனல் பேங்கிங் இருக்குது, ரெஜிஸ்டர் ஆன்லைன், கார்பரேட் பேங்கிங். ஸோ ரெஜிஸ்டர் ஆன்லைன்ங்கிறது நீங்கள் ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ உள்ள மெத்தட் ரெண்டு தான், பர்சனல் பேங்கிங் ஒன்று, கார்பரேட் பேங்கிங் ஒன்று. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது மாதிரி இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஓப்பன் பண்ணுறது பர்சனல் பேங்கிங்கும், ஒரு கம்பெனி வைஸாக ஓப்பன் பண்ணுறது கார்பரேட் பேங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைண்ட்லி அட்டென்ஷன் கஸ்டமர். ஸோ இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நியூலி ஃபேக்கல்ட்டி இன்ட்ரடியூஸ்டு இன் பே மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன். ஸோ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை இந்தியன் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் பேங்கிங்னா என்ன, நீங்கள் இது மாதிரி சிஸ்டத்துலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் ப்ரௌசிங் இருக்கோ இது மாதிரி ஒரு லேப்பில் நீங்கள் நெட் போட்டோ பார்க்க அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது. ஸோ மொபைலில் எல்லோரும் கண்டிப்பாக நெட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த நெட்டை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எவ்வளோ பேலன்ஸ் செக் பண்ணாலும் ஈஸியாக செக் பண்ண முடியும். ஸோ எதாவது பர்சனல் பேங்கிங் கொடுத்து பார்ப்போம். இதில் என்ன கேட்குது, அதே தான் அங்கே கேட்டது மாதிரி தான் இங்கேயும் கேட்கும். ஸோ அதுவும் தனி செக்யூரிட்டியில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இது மாதிரி நெட் பேங்கிங் உள்ள ஒவ்வொரு விண்டோவுமே அது செக்யூர் விண்டோவில் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் எந்த ஆப்ஷனுமே இருக்காது. செட்டிங்ஸோ இல்லை சேவ் பேஜஸோ ஸ்டார் புக் மார்க் எதுவுமே இருக்காது. அந்த பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்தியன் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் அக்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு போகும். லாகின் யூசர் ஐடி. உங்களுக்கு யூசர் ஐடி என்ன, ஸோ நீங்கள் இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த யூசர் ஐடியை போட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அடுத்தது உங்களோட ஆப்ஷன். ஸோ பெனிஃபிட்ரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி உள்ள பில் பேமெண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா நெட் பேங்க்லேயும் சேம் ஆப்ஷன் தான். நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஸோ பெனிஃபிட்ங்கிறது நீங்கள் ஆட் பண்ணுற அக்கௌண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது அந்த பெனிஃபிட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கான்செப்ட் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பழைய விண்டோ இருக்கும் இந்தியன் பேங்க்.
ஸோ வேறு எதுவும் இந்தியன் பேங்கை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் இந்தியன் பேங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஸ்டேட் பேங்க், எஸ்பிஐ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எஸ்பிஐ மூலிமா நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ SBI.co.in வந்திருக்கு. எஸ்பிஐயோட சிம்பிள்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் இந்த ரைட் சைடில் வந்திருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த .sbi.comக்கு நம்ம போக போகிறோம். ஸோ உங்களோட எஸ்பிஐக்கு உள்ள வெப்சைட் உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் டாப்பில் பாருங்கள், பர்சனல் பேங்கிங், அக்ரிகல்ச்சர், ரூரல், என்ஆர்ஐ சர்வீஸ், இன்டர்நேஷ்னல் பேங்கிங், குரூப், கார்பரேட் பேங்கிங். ஸோ இது 2 தான் உங்களோட நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், பர்சனல் பேங்கிங் அண்ட் கார்பரேட் பேங்கிங். சர்வீஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹோம் லோன் வேணுமா, இல்லை கார் லோன் வேணுமா, சர்வீஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களா? ஸோ பேங்க்கில் தான் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ எல்லாமே நீங்கள் நெட்லேயே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுவுமே டேரெக்டாக போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எல்லா சர்வீஸ், எல்லா விஷயமே நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேவிங்ஸ் பேங்க் ஓப்பன் பண்ணுறது, லோன் வாங்குறது, சைன் பண்ணுறது மட்டும் நேரடியாக போய் கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ மற்ற எல்லா சர்வீஸுமே இங்கேயும் இருக்கும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது ஸ்டேட் பேங்கை பற்றி அப்படின்னா இந்த கஸ்டமர் கேரை பிக் பண்ணிக்க முடியும். ஸோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி உங்களோட வேலையை எளிமையாக மாற்றிடலாம். இது மாதிரி எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை நெட் பேங்கிங் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் டேரெக்டாக மற்ற சர்வீஸையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாப்டரில் நெட் பேங்கிங்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, உள்ள எப்படியெல்லாம் ஒரு அமௌண்ட்டை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.